வணக்கம் மாணவ தங்கங்களா. இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி சாலிட் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஒன்று பார்க்க போறோமா. அது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். இதுக்கு முன்னாடி நம்ம ஷார்ட் கீ டிஃபெக்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குமா, அதை நீங்க பாத்துக்கோங்க. எப்பயுமே இந்த ஃப்ரெங்கல் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஷார்ட் கீ ஒரு வட்டம் படிச்சுக்கோங்க. ஏன்னா ஷார்ட் கீ வந்து அப்படி கொஞ்சம் மாறுபட்டதான் வந்து என்னன்னா ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். அங்க என்ன படிச்சிருக்கோம், எஸ்எஸ் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதனால தயவு செய்து அந்த வீடியோ ஒரு வட்டம் பார்த்துட்டு இங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். சரி வாங்க. ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் எந்த கிறிஸ்டல்ல பாக்குறாங்க அப்படின்னா சில்வர் புரோமைட்ல இந்த டிஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சார் இங்க என்ன சார் நடக்க போகுது, இது எங்க வந்து அக்கர் ஆகும் இந்த டிஃபெக்ட் அப்படின்னா கேட்டையானும் ஆனையானும் டிஃபரண்ட் சைஸ்ல இருக்கும் பொழுது இந்த டிஃபெக்ட் வந்து வரும், அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படி என்ன சார் நடக்க போகுது அப்படின்னா dislocation of ions from its crystal lattice. தன்னுடைய சீட்டிங்ல இருந்து தன்னுடைய அரேஞ்ச்மென்ட் சீட்டிங் அரேஞ்ச்மென்ட்ல இருந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா டிஸ்லோகேட் ஆக போகுது. டிஸ்லோகேட்னா எங்க சார் போய் உட்கார போகுது அப்படின்னா it occupies an interstitial position. அது இடத்துல இல்லாம அது என்ன பண்ண போகுதுன்னா இன்னொரு இடைவெளியை பார்த்து அங்க போய் உட்கார்ந்துருக்க போகுது அப்படின்றாங்க. வாங்க எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தா நல்லா புரியும். பாரியா இங்க சார் எழுதிருக்கேன் சில்வர் புரோமைடுடைய அந்த அயான்ஸ் உடைய அரேஞ்ச்மெண்ட் எழுதிருக்கேன். இதுல வந்து எந்த ஒரு டிஃபெக்ட் இல்ல, அது அப்படியே கரெக்டா இருக்கு. இப்போ இதுல ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் அக்கர் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லிருக்கோம், டிஸ்லோகேஷன் ஆஃப். அப்ப யார் போவாங்க, யாரு சிறுசா இருக்காங்களோ அவங்கதான் போவாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் கேட்டையானுடைய சைஸ் சிறுசு, ஆனையான் சைஸ் பெருசு. அப்ப நம்ம கேட்டையான் வந்து டிஸ்லோகேட் ஆகுது. இந்த ஏஜி பிளஸ் என்ன பண்ண போகுதுன்னா டிஸ்லோகேட் ஆகுது. சார் எங்க சார் உட்கார போகுது பாருங்க, அது இடத்துல ஆள் இல்ல, காணாம போயிட்டான். எங்க உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னா இட்ஸ் ஆக்குபை தி இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன். இங்க பாருங்க எங்கேயுமே இல்லாத மாதிரி என்ன பண்றான் அப்படின்னா இந்த கேப்ல போய் உட்கார போறான். சோ இதுதான் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்ன முக்கியமான பாயிண்ட், டிஸ்லோகேஷன் ஆஃப் அயான்ஸ் ஃப்ரம் இட்ஸ் கிறிஸ்டல் லாட்டிஸ் ஆயிருச்சு. எங்க போகுது, இட்ஸ் ஆக்குபை அண்ட் இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன். சரி இது நமக்கு என்ன பண்ணல, ஷார்ட் கீ மாதிரி வெளியே போகல, அதே கிறிஸ்டல் குள்ள தான் இருக்கு. அதனால it does not affect the density of the crystal. முக்கியமான பாயிண்ட் தான்மா. அங்க வெளியே போயிருது, இவன் என்ன பண்ணல வெளியே போகல, உள்ளதான் இருக்கான். அப்ப எதுவும் ஆல்டர் ஆகல, அவன் இடத்துல இருந்து வேற இடத்துல இருக்கான். அப்ப it does not affect the density. சோ உங்களுக்கு பாத்தீங்க இதே மாதிரி இந்த படத்தை இதை வரைஞ்சு கூட நீங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம். இல்ல சார் எனக்கு சர்க்கிள்ல சொல்லித்தாங்கன்னா நான் அதையும் இங்க வரைஞ்சிருக்கேன். பாருங்க முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து என்னன்னா டிஃபர் பண்ணி காமிக்கணும். பாருங்க சார் வரைஞ்சிருக்கேன் ஏஜி பிளஸ் கேட்டையான் சிறுசாவும் பிஆர் மைனஸ் பெருசாவும் போட்டிருக்கேன். அந்த சர்க்கிள் வந்து பிஆர் மைனஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. நீங்க எப்ப அந்த மாதிரி படத்தை வரைஞ்சாலும் இது ஒவ்வொன்றும் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றத தனியா கீழே எடுத்து எழுதுனுவியா, அப்படிதான் சார் எழுதுறீங்க. பாருங்க இங்க என்ன பண்ண போறேன், ஏஜி பிளஸ் டிஸ்லோகேட் ஆக போகுது. இங்க இருந்து போய் எங்க சார் உட்கார போகுது அப்படின்னா அதே மாதிரி தான் எங்க உட்கார போகுது, இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன். இட் ஆக்குபைஸ் தி இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன். மதிரிச்சா இதான்ப்பா ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்ஸ் நீங்க ஷார்ட் கீ டிஃபெக்ட் கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு தப்பே வராது. இந்த क्वेश्चन நீங்க ஃபுல் மார்க் எடுக்கலாம். Thank you students.